வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி 2025 மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரங்களை மட்டும்தான் அவர் கடக்க போறார். என்னென்ன நட்சத்திரம்லாம் அப்படின்னு பார்க்கும்போது மிருகஷீரிடம், திருவாதிரை, அடுத்து புனர்பூசம், இந்த நட்சத்திரங்களை மட்டும்தான் இந்த ஒரு வருட கால ஆண்டுக்கு அவர் கடக்க போறார். இடையில பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மாசத்துக்கு அந்த அதிசாரம் எடுத்து அந்த கடக ராசியில உச்சம் பெற்று திரும்ப மிதுன ராசிக்கு வருவார். இதுதான் இந்த குரு பெயர்ச்சி இந்த ஒரு வருட காலத்திற்கு உண்டான ஒரு நிலையாக இருக்கு. இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு, என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் மேஷ ராசி அன்பர்கள். மேஷ ராசியில அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கும். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்யாதிபதி, அடுத்து விரயஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். 3ஆம் இடத்துல செல்லக்கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களையும் இயக்க போறார். இந்த 3 நட்சத்திரங்கள்ல இருக்கும்போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த மேஷ ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு தெளிவான எண்ணத்தை உடையவர்கள். அந்த தெளிவான எண்ணம் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த மேம்பட்ட வளர்ச்சியை அடைவதற்கு உண்டான ஒரு எண்ணங்கள் தான் இருக்குமே ஒழிய ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு வரும்போது அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளையும் சந்தித்தவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். எப்ப பார்த்தாலும் ஒரு போராட்டமா தான் இருக்கும். அதே சமயத்துல ரொம்ப சூடா இருப்பாங்க. எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பா இருக்கிறதுனால இவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த உடம்பே பாத்தீங்கன்னா பயங்கர ஹீட்டான பாடியா இருக்கும். அதே சமயத்துல இவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்கள் அதிகப்படியான அசைவ உணவை உண்பவர்களாக இருப்பாங்க. கோயில் குளம்னு போயாச்சுன்னா கிட்டத்தட்ட 1 மாசம் 48 நாள் அப்படின்னு இருந்தா கூட அதை பத்தி எல்லாம் பெருசா ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க. ஐயோ நம்மளால அசைவ உணவு சாப்பிட முடியாது, நம்ம விரதம் இருக்கணுமே அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு தேவையில்லாத எண்ணங்களும் இருக்காது. கோயிலுக்கு போகணும், 48 நாள் விரதம் இருக்கணும்னா அந்த நெறிமுறையை அழகாக நேர்த்தியாக கடைபிடிப்பவர்கள் நம்ம மேஷ ராசி அன்பர்கள் தான். எந்த அளவுக்கு எதுல கான்சென்ட்ரேஷனா இருந்து நம்ம வேலை செஞ்சா நம்மளுக்கு சில நன்மைகள் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு அந்த வேலையில ரொம்ப அதிபுத்திசாலியா ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட மத்தவங்களுடைய அட்வைஸும் கேட்டுக்கிட்டு அந்த மாதிரியாக ஒரு ஒருங்கிணைந்து செல்பவர்கள் தான் மேஷ ராசி என்பர்கள். ஆனா இவர்களுக்கு கோபம்னு வந்துருச்சுன்னா வீட்டுல இருக்கிறவங்க யாருமே பக்கத்துல நிக்க முடியாது. அந்த அளவிற்கு அந்த கோபம்ன்றது எந்த நேரத்துல எப்ப வரும் சொல்ல முடியாது. அதே சமயத்துல அந்த உறவினர்கள் மத்தியில எப்போதுமே ஒரு கெட்ட பேர் இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டான நேரத்துல கரெக்டான விஷயத்த பேசி கெட்ட பேர் வாங்குபவர்கள் நம்ம மேஷ ராசி என்பர்கள். இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யறதுனால இவர்களுக்கு எப்போதுமே உறவினர்கள் மத்தியில அவர்கள் பேரு பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட பேருது, ஒரு அவமானப்படுத்துறது, அந்த உறவினர்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. இவர்களை எப்போதுமே சீண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த அளவிற்கு இந்த மேஷ ராசி அன்பர்கள் தன்னுடைய கொள்கையில ஒரே நோக்கோட இருந்து செயல்படுபவர்கள், ஒரு போராட்ட குணம் உடையவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அந்த குரு பகவான் உபஜய ஸ்தானத்துல செயல்படுறாரு. உபஜய ஸ்தானத்துல முதல்ல போகக்கூடிய ராசியே பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரமே செவ்வாயினுடைய நட்சத்திரம் தான். உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதியும் அந்த செவ்வாய் தான். அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் அந்த செவ்வாய் இருக்கிறதுனால இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு குரு பெயர்ச்சி ஆன உடனேயே ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான அதிகப்படியான அலைச்சல்கள்
ஏன்னா அவருடைய மேஷ ராசிக்கு விரையாதிபதி இல்லையா, அவர் 3ஆம் இடத்துல உபஜய ஸ்தானத்துல நகரும் போது அந்த தொழில் சம்பந்தமாக சில விஷயங்களுக்காக நீங்க அதிகமான அலைச்சலை இந்த ஒரு வருட காலத்திற்கு சந்திப்பதற்குண்டான ஒரு டைமா இருக்கும். இந்த மேஷ ராசி அன்பர்கள் தொழில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு தொழில்ல உங்களுக்கு அதிகப்படியான வருமானம் வருதோ வரலையோ, இன்னொரு தொழில ஒரு ஸ்டெப்னி மாதிரி, எப்படி நம்ம காருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா டயர் இருந்து ஏதாவது ஒரு ஆபத்து காலத்துல நமக்கு உதவுதோ, அதே மாதிரிதான் இவர்களுடைய மைண்ட் செட்டும் இருக்கும். ஒரு தொழிலை நம்பி நம்ம குடும்பத்தை நடத்த முடியாது, வாழ்க்கையை நடத்த முடியாது. அதனால எப்போதுமே ஒரு 3 தொழிலை செய்பவர்கள் நம்ம மேஷ ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த தொழில் ஸ்தானாதிபதி, அதாவது அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா இந்த குருவின் பெயர்ச்சி காலகட்டத்துல அவர் விரயஸ்தானத்துல வந்துடுறார். இந்த குருவாகப்பட்டவர் 3ஆம் இடத்துல இருக்கும் போது அந்த தொழிலுக்காக அதிகப்படியான பிரயத்தனங்களை போடக்கூடிய ஒரு டைமா இருக்கும். இப்ப கடந்த வருடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தொழில் சம்பந்தமாக போறீங்கன்னா நீங்க எல்லாமே போன் கால்லயே பண்ணி முடிச்சிருப்பீங்க. சில விஷயங்களை ஆர்டர்ஸும் சக்சஸ்ஃபுல்லா எடுத்திருப்பீங்க. இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஈஸியா உங்களால ஆர்டர்ஸை எடுக்க முடியாது. நேர்ல போய் பார்ட்டியை பார்க்கணும், பார்த்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். அந்த கன்வின்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் அவங்கள 2 முறை அப்ரோச் பண்ணணும், மேலும் 2 முறை அப்ரோச் பண்ணணும். இந்த மாதிரியான அந்த தொழில்ல ஒரு ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கே நீங்க அதிகப்படியான அலைச்சல்களையும் செலவுகளையும் சந்திக்கின்ற ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல இருக்க போது. இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நகைக்கடை வியாபாரிகள், அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஷோரூம், கார் ஷோரூம் வச்சிருக்கிறவங்க, இவர்களுக்கு எல்லோருக்குமே நல்ல வருமானம், நல்ல ஒரு லாபம்ன்றது இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய தொழிலை பார்த்தீங்கன்னா மேலும் விரிவுபடுத்துவதற்கு, ஒரு இடத்துல இருந்து இப்போ ஒரு சேலத்துலயோ இல்ல ஈரோடுலயோ உங்களுடைய கடை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இன்னும் அந்த கடையினுடைய அளவை மேம்படுத்துவதற்குண்டான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவினுடைய பார்வை எங்கெங்கெல்லாம் படுது நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன்னா முதல்ல அவர் அந்த செவ்வாய், அடுத்து ராகு, அடுத்து குரு, இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் எல்லாம் பயணிக்க போறாரு. அப்படி இருக்கும்போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அந்த தடைகள், அடுத்து சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு நேரம், நேர்மையாக சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அப்படிப்பட்ட அந்த குருவனுடைய பார்வை இவர்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் விழுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த குருவனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல விழுது. குரு பார்வை இருக்கா மேடம், குரு பார்வை இருக்கா மேடம், இப்பவாவது கல்யாணம் ஆயிடுமா மேடம், இப்பவாவது கல்யாணம் ஆயிடுமா மேடம் அப்படின்னு நிறைய மேஷராசி என்பவர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த குரு பார்வை இருக்கிறார், அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமண பாக்கியங்கள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் ஒரு வருடம் 2 வருடம் திருமண தடைகள் இருக்கோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் கேட்பாங்க, மேடம் 5 வருஷமா எனக்கு திருமண தடைகள் இருக்கு, நானும் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிறேன், பட் எனக்கு எந்த விதமான ஒரு வரனுமே அமைய மாட்டேங்குது, எனக்கு லவ் பிரேக்கப் ஒரு 3 வாட்டி ஆயிடுச்சு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த திருமணத்துல எப்போதுமே ஒரு தோல்வி, தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத அசிங்கங்களை இந்த மேஷராசி அன்பர்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஒரு சடனா முடிவெடுக்கிறது, இப்போ இப்படிதான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு நிதானமா யோசிச்சு முடிவெடுக்க முடியாம சடனா ஏதாவது ஒரு வார்த்தைகள் பேசிடுவீங்க, ஏதோ ஒரு யதார்த்தமான பேச்சு, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் கடந்த காலத்துல. அதனால இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா 1 வருடம் இருக்கக்கூடிய திருமண தடைகளை மட்டும் அகற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பல ஆண்டுகளாக எந்த விதமான தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு நேரம். அந்த வருமானம் எந்த செலவுக்கு விரயமாகுதுன்றதுதான் இந்த காலகட்டம். உங்களுக்கு தேவையான கடன்களை அடைக்கிறது, உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான செலவுகளை செய்வது. குருனாலே குழந்தையினுடைய காரகத்துவம், அதனால குழந்தைகளுக்கு தேவையான ஒரு செலவுகளை செய்வது. இந்த மாதிரி தான் அந்த வருமானங்கள்
திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம். அதாவது அசைவ உணவு இருக்கு, எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, அதாவது அசைவ உணவு தயாரிப்பவர்கள், அசைவ உணவை விற்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை, லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போது. பெரிய பெரிய நகை கடை, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கார் ஷோரூம் வச்சிருக்கிறீங்க, இல்ல கமிஷன் பிசினஸ் பண்றீங்க, இல்ல லேபர் கான்ட்ராக்ட் வச்சிட்டு இருக்கிறீங்க, இல்ல மீடியா ஃபீல்டுல இருக்கிறீங்க, இந்த மாதிரியான தொழில் செய்யறவங்களுக்கு அவர்களுடைய லாபம் ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டாது. நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு டார்கெட் வச்சு நீங்க இதுல வேலை செய்ய முடியாது. இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி தான் மட்டுமே வேலை செய்ய முடியுமே ஒழிய ஒரு டார்கெட் வச்சு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா அதனுடைய அளவை எட்ட முடியுமா அப்படின்றது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தீர்மானிக்காது. ஏன்னா ஒரு வருட காலம் மட்டும்தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு விரையாதிபதின்றதுனால தொழில இருந்து வருமானத்தை கொடுக்கும், விரயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம். இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்குமே பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மன குழப்பங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும், ஆனா இடம் விட்டு இடம் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு உயர் பதவிக்கு உங்களை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம், இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் வியாதிக்கு உண்டான தீர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 9ஆம் இடம் 11ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மருத்துவம் சம்பந்தமான ஒரு நிவர்த்தின்றது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய திசாபுத்தி பலன்கள் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல அந்த குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு, அதனால கிடைக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். ரிஷப ராசி என்பர்களுக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு பயிற்சியா இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல பயிற்சியா இருக்கிறாரு. 2ஆம் இடம்ன்றது ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் தான், ஒரு பாவகம். 2ஆம் இடத்துல ஒரு குருவோ உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல 2ஆம் இடத்துல குரு இருந்தாலே அந்த வருமானத்திற்கு பஞ்சமே இருக்காது. ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த வருமானம்ன்றது ரொம்ப எளிமையான முறையில கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும். 2ஆம் இடம்ன்றது அந்த குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம், அடுத்து வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம், அதே சமயத்துல உங்களுடைய வாக்கையும் குறிக்கக்கூடிய இடம். இந்த நேரத்துல இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலத்துல வாங்கின கடனுக்கு ஏதாவது நீங்க அந்த ஒரு டைம் கேட்டிருக்கிறீங்க, இப்போ கொடுத்துருவோம் அப்போ கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு டைம் லிமிட் கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நேர்மையாக அதை முழுவதுமாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரம். அந்த 2ஆம் இடத்துல அந்த குரு இருக்கிறது உங்களுடைய வாக்குனுடைய தன்மையை, நீங்க பேசின பேச்ச அப்படியே செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே நிறைய ஒரு தனிமையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்துல ஒரு அழகா ஒரு எளிமையா அந்த அழகுலையும் பாத்தீங்கன்னா இவர்களுடைய குடும்பமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான குடும்பமா இருக்கும். உங்களுடைய வீட்டையும் பாத்தீங்கன்னா ரொம்ப தூய்மையா வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க எப்போதுமே. அதே சமயத்துல வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபர்களை பொறுத்து சில விஷயங்கள் எல்லாம் அப்படியே பிளான் பண்ணி செய்வீங்க. ரொம்ப அதிகமாக இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த நகையை சேகரித்து வைக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த நகையை அணிபவதற்கும் ரொம்ப ஆர்வம் காட்டுபவர்கள் நீங்க ரிஷபராசி என்பர்கள் தான். இந்த ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு தொழில் செய்யறாங்க அப்படின்னா அந்த தொழில்ல வருமானத்தை எந்த அளவுக்கு அதிகரிக்க முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது ஒரு பல மடங்கா லாபத்தை பெருக்குவதுல இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒரு திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆனா கடந்த ஒரு 1.5 வருடமாக ஒரு 2 வருடங்களாக பாத்தீங்கன்னா தொழில்ல பெருமளவு லாபத்தை இவர்களால சந்திக்கவே முடியல. இந்த லாபத்தின் அளவு குறைவதனால பாத்தீங்கன்னா இவர்களால பெரும் அளவு அந்த
இந்த கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, நீங்க எதிர்பார்த்து இருந்தது ஒரு டைம், ஆனா நடந்துட்டு இருக்கிறது வேற மாதிரியா நடந்துட்டு இருக்குது. இதனால உங்களுக்கு கொடுத்த வாக்கை கடன்காரங்களிடையோ இல்ல குடும்பத்திலேயோ பாத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ நீங்க ஒரு வீடு கட்டவே பிளான் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா கடந்த வருடத்திற்கு முந்தின வருடம் பிளான் பண்ணிருப்பீங்க. ஆனா ஒரு வருடமாக அதை எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. பணம் வருது, பணம் காசு வருது, எல்லாமே வருது, ஆனா அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில சிக்கி தவிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு மனப்பாங்கு உங்களுக்கு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதே சமயத்துல தேவையில்லாத அவமானங்கள்ல போய் மாட்டியிருந்திருப்பீங்க. இந்த ஜென்ம குருன்றது இந்த தேவையில்லாத அசிங்கங்கள் அவமானங்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். எப்படி நமக்கு ஜென்ம சனி வந்தோடனேயே 7.5 சனின்ற ஒரு பொதுவான ஒரு விளக்கத்தை கொடுக்குறோமோ, அதே மாதிரி இந்த ஜென்ம குருக்கு யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரியான விளக்கத்தை கொடுத்திருக்க மாட்டாங்க. இந்த ஜென்ம குருல பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த வருடத்துல அதிகப்படியான அவமானங்கள், நீங்க செய்யாத தப்புல போய் மாட்டிக்க கூடிய ஒரு சிச்சுவேஷன், அலுவலகத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பனிஷ்மெண்ட் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். இப்ப இளம் வயதினர்கள் நீங்க அரசாங்க உத்தியோகத்துல ஜாயின் பண்ணிருக்கிறீங்க, ஒரு டெம்பரவரி போஸ்டிங்கா ஜாயின் பண்ணிருக்கிறீங்க, உங்களுக்கு 6 மாதத்துல கிடைக்க வேண்டிய அந்த நிரந்தர ஒரு தகுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதுல ஒரு நிலையற்ற ஒரு தன்மையாவே இருந்திருக்கும். அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்காது. ஒரு 6 மாசத்துல நம்மளை பெர்மனண்டா ஆக்கக்கூடிய ஒரு செயல்கள் எல்லாமே அந்த ஒரு தள்ளி போடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. அந்த அளவிற்கு ஒவ்வொரு இடத்துலயும் தேவையில்லாத அவமானங்கள், நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத அசிங்கங்கள், தேவையில்லாத அவமானங்கள் காத்துட்டு இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா இடம் விட்டு இடம் மாற்றம் செய்வதற்கு உண்டான, தலைமறைவான ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரத்தை இந்த குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்கும் போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு துன்பத்தை கொடுத்திருப்பார். இது எல்லாமே எங்களுக்கு நிவர்த்தி ஆகுமா மேடம், நாங்க எவ்வளவோ நிறைய விஷயங்களை செய்து அதுல ஏமாற்றம் மட்டும்தான் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்துல உங்களுக்கு அதற்குண்டான நிவர்த்தி, 2ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு தொழில்முறை ரீதியாக அதிகப்படியான ஒரு அலைச்சல்களும் இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தொழில் ரீதியாக நீங்க ஒரு இடத்த போய் ஒரு ஆர்டர்ஸ் வாங்கணும், இல்ல ஏதோ ஒரு சில சிக்கல்களை தீர்க்கணும் அப்படின்ற போது நீங்க இது நாள் வரைக்கும் போன் மூலமாக செஞ்சுட்டு வந்த சில விஷயங்களை பாத்தீங்கன்னா நேர்ல போய் அந்த கஸ்டமர்ஸை, கிளையன்ஸை, சப்ளையர்ஸை பார்த்து நீங்க அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும். இதற்காக நீங்க ஊர் விட்டு ஊர் போறது, மாநிலம் விட்டு மாநிலம் போறது, சில பேருக்கு அவுட் சைடு அதாவது கண்ட்ரீஸ்க்குலாம் போறது, நீங்க எங்க சப்ளை பண்றீங்களோ அந்த இடத்துக்கு போய் அந்த கிளையன்ஸை நீங்க அந்த விஷயங்களை பத்தி பேசிட்டு வர்றது, இத மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த தொழில்முறை ரீதியாக இந்த குரு பகவானின் பெயர்ச்சி சில நபர்களுக்கு, ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த அதிகப்படியான அலைச்சல்கள் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அந்த ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லா மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர்ஸ்ல உங்களுக்கு எந்த விதமான ஒரு குறைச்சலும் இருக்காது. எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியாக தான் இருக்க போகுது. வருமானங்கள் இருக்கு, கண்டிப்பான வருமானங்கள் இருக்கு. ஆனா அந்த வருமானங்கள் இப்போ உங்களுக்கு உடனே யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுலதான் சில சிக்கல்கள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டுல என்னென்ன நட்சத்திரத்தை கடக்கிறாரு அப்படின்ற போது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை கடக்கிறார். செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய மேஷ ராசிக்கு அதிபதி, 12ஆம் இடத்திற்கு அதிபதி. அதனால அந்த விரய செலவுகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட செலவுகளை சந்திப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய களத்திராதிபதி. அதனால திருமணம் சம்பந்தமான சுப விரயங்களுக்கு இந்த பண வருமானங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து ராகுனுடைய நட்சத்திரத்தை கடக்கிறாரு இந்த குரு பகவான். ராகுனுடைய நட்சத்திரத்தை கடக்கும் போது இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்ட தடைகள், எந்தெந்த இடத்துல எல்லாம் தடைகள்
இருந்ததோ, அதாவது வேலை போயிட்டு இருக்கிறீங்க, வேலை இழப்புகள் இருந்துருச்சு, வேலையை விட்டுட்டோம் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த மே மாதத்துக்கு மேல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்புல கொஞ்சம் சிரமங்களோட, அதாவது தடைகளும் அதிகமாக இருக்கும், அடுத்த சிரமங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. ஆனா அங்க வேலை வாய்ப்பும் உங்களுக்கு உறுதியா கிடைச்சிடும். உங்களுக்கு அந்த எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். சிரமங்கள் தான் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வியாதிகள் தொந்தரவு இந்த காலகட்டம், அதாவது அந்த ராகுனுடைய நட்சத்திரத்தை கடக்கும் போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வியாதிகள் மூலமாக ஏதாவது ஒரு கேஸ்ட்ரிக் அலர்ஜியோ, ஏன்னா புதனுடைய ராசியில இருக்கிறதுனால கேஸ்ட்ரிக் அலர்ஜி, நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான், அதாவது அந்த சின்ன சின்ன வியாதி தொந்தரவுகளே உங்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த குடைச்சலை, அதாவது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய, அதனால உங்களுக்கு ரெகுலரா ஆபீஸ் போக முடியாத ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு தொந்தரவுகள் அந்த ராகுவை கடக்கும் போது அந்த குரு பயிற்சி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அடுத்து அந்த குரு பகவானை, அதாவது குருவனுடைய நட்சத்திரத்தையே அந்த குரு பகவான் கடக்கும் போது இந்த காலகட்டம் நல்ல ஒரு வருமானம், உங்களுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டி சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு நேரம், தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரம். யாரெல்லாம் மீடியால இருக்கிறவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சினி துறையில இருக்கிறவங்க, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, எடிட்டிங்கோ சினிமாட்டோகிராஃபியோ, அடுத்து பாத்தீங்கன்னா கவிதைகள் எழுதுறவங்க, இந்த மாதிரியாக நடிப்புல இருக்கக்கூடியவர்கள், அடுத்து குணச்சித்திர நடிகர்களா இருக்கிறவங்க, யாரா இருந்தாலும் மீடியா துறையில யாராக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த குரு பயிற்சியின் இறுதி காலகட்டத்துல, அதாவது 2025 செப்டம்பருக்கு மேல இருந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, அதாவது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண தடைகள் விலகுவதற்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கும் ஒரு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம். குழந்தை பாக்கியம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவின் பேரில் தான் ஏற்பட போகுது. ஏன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த மிதுன ராசியில இருந்துட்டு அந்த குரு பகவான் பார்க்கின்ற பார்வை பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால கடன்கள் குறைவதற்கு, சில கடன்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு போகக்கூடிய யோகமான ஒரு காலகட்டம், வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த குரு பயிற்சி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போது. 10ஆம் இடத்தை கர்மஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால அதிகப்படியான தெய்வீக வழிபாடுகள், பரிகாரங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரம். கடந்த காலத்துல ஏற்பட்ட மன உளைச்சலின் காரணமாக அதிகப்படியான நேர்த்தி கடன்கள்லாம் வச்சிருப்பீங்க ரிஷபராசி என்பர்கள். இந்த கோயிலுக்கு வரேன், திருச்செந்தூர் கோயிலுக்கு வரேன், அடுத்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு மாங்கல்யம் சாத்துறேன், திருமண தடையா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு மாங்கல்யம் சாத்துறதாக வேண்டுதல் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான வேண்டுதல்கள் எல்லாமே, பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான, அதாவது கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நேரம், புதிதாக சொத்துக்கள் அமையக்கூடிய ஒரு நேரம், உங்களுடைய கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் கடன் இருக்கு, இன்னமும் கடன் அதிகரிக்குமா அப்படின்னு கேக்குறீங்கன்னா கண்டிப்பாக கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். உங்க வீட்டுல குடும்பத்துல இருந்த விரிசல்கள் குறையக்கூடிய ஒரு நேரம். யாரெல்லாம் டைவர்ஸ் அந்த மாதிரியான ஒரு பிரிவுகளை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த பிரிவாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த பிரிவே அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். சில பேருக்கு ஏற்கனவே நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படின்றவங்களுக்கு நாங்க இன்னமும் திருமண வாழ்க்கை, அதாவது மறு திருமணம்ன்றது ஏற்படக்கூடிய, அதுதான் அந்த பிரிவே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள்
அன்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு முயற்சிகள், தொழில் சம்பந்தமான முயற்சிகள், ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் இப்ப தொழில் தொடங்கலாமா அப்படின்றவங்கள இருக்கிறவங்க இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் கண்டிப்பாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம். அந்த தொழில்ல சிறிதளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து வெளிவருகின்ற ஒரு நேரமாகவும் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜனனகால சுய ஜாதக தசாபுத்தி பலன்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். மிதுன ராசி என்பர்களுக்கு குரு பகவான் விரய ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கே வர்றார். எல்லாருமே மிதுன ராசி என்பர்கள் ரொம்ப ஆவலோட இருப்பீங்க. இந்த குரு பயிற்சினால நமக்கு நிறைய ஒரு நன்மைகள் நடக்க போகுது. எல்லாருடைய கணிப்புமே பாத்தீங்கன்னா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. குரு உங்களுடைய ராசிக்கே வர்றதுனால அப்படி செஞ்சிருவாரு, இப்படி செஞ்சிருவாரு, அவரு உங்களுக்கு கோடியை கொடுக்க போறாரு, அதை கொடுக்க போறாரு, இதை கொடுக்க போறாருன்ற மாதிரியான அமைப்புகள்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா ஜென்ம குருவாக வரும்போது மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஒரு வருடம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 6ஆம் அதாவது 1ஆம் தேதி வரைக்கும், அதாவது 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கெடுபடியான ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம். ஏன்னா எப்படி சனி பகவான் ஜென்மத்துல வரும்போது 7.5 சனி அப்படின்றது மாதிரியான ஒரு ஜோதிட ரீதியான விளக்கங்கள் இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த குருவாகப்பட்டவர் ஜென்ம குருவாக வரும்போது குரு சந்திரன் சேர்க்கை நடக்கும். இந்த குரு சந்திரன் சேர்க்கையின் மூலமாக உங்களுக்கு சில ரிலாக்ஸும் அதாவது ரிலீவும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். எப்படி அப்படி ரிலீவ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான். இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் ஜென்ம குருவாக இருக்கும்போது நமக்கு எந்த மாதிரியாக கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகுது. இப்ப உதாரணமாக ஒரு குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அதாவது வியாதி, ஏதோ ஒரு ஃபீவர் வருது, இல்ல ஒரு கோல்டோ வருது, ஏதோ ஒரு வருது. நம்ம ஒரு சின்ன ஒரு கசப்பான மருந்து எவ்வளவு துளிதான் கொடுக்குறோம், ஒரு 5 ml அந்த டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் படி நம்ம எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுக்குறோம். அது குடிச்ச உடனே அந்த குழந்தையினுடைய அந்த முக பாவனைகளை பார்த்தாலே தெரியும். ரொம்ப கசப்பா இருக்கும், இல்ல ஒரு புளிப்பா இருக்கும், இல்ல எதுவுமே டேஸ்ட் இல்லாம ஒரு மாதிரியா இருக்கும். அதை குடிக்கும் போதே அது குடிக்கணும்ன்ற ஒரு டயத்துக்கு வரும்போதே ஓடுவாங்க குழந்தைங்க எல்லாரும். அந்த மாதிரியான அந்த ஒரு மருந்தை கொடுத்துதான் அதுக்கு அந்த வியாதிக்கு நிவாரணம் பார்க்கிறோம். இதே மாதிரிதான் இந்த ஜென்ம குரு உங்களுக்கு உண்டான கசப்பான ஒரு அனுபவங்களுக்கு, உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகளுக்கு அந்த குரு பகவான் சின்ன ஒரு மருந்து தான் கொடுக்க போறார். அந்த மருந்து உங்களுக்கு கசப்பாக தான் இருக்கும், தொந்தரவுகளை கொடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த குருவாகப்பட்டவர் அதற்குண்டான நிவர்த்தியை தேடி தரப்போறார். இப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு, அந்த கடன்னால என்ன பண்றதுன்னே தெரியல, அசிங்கப்படுறீங்க, அவமானப்படுறீங்க, வீட்டு வாசல்ல கத்துறாங்க, என்ன செய்யறதுன்னே தெரியல நம்மளால அப்படின்னு இருக்கக்கூடிய டயத்துல இந்த ஜென்ம குரு வரும்போது அதை இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். எங்கடா இது, நம்ம இந்த கடன் தொந்தரனால நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிரும் போல இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான எண்ணங்கள் தோன்றும். அந்த எண்ணங்கள் இருக்கும்போது அந்த குடும்பமும் பாதிக்கப்படும். இந்த மாதிரி எல்லாம் அந்த சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா நீங்க அவமானப்படக்கூடிய அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குமே ஒழிய குறையாது. அப்படி அதிகரிக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, இதற்குண்டான நிவர்த்தியை தேடி செல்லக்கூடிய ஒரு நேரம். சில தெய்வ வழிபாடு, சில ஒரு வேண்டுதல்கள், இந்த மாதிரியான உங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை தேடி நகர்ந்து செல்லும் போது அந்த கடனுடைய அளவு ஆட்டோமேட்டிக்காக குறையும். அததான் அந்த ஜென்ம குரு செய்ய போறார். உங்களுக்கு தேவையானவற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு குருவாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு செய்ய போறார். இப்ப ஏற்கனவே மிதுன ராசி என்பர்கள் உங்களுடைய வேலையில அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மே மாசத்துல வேலையை விட்டுருவீங்க. அதுல எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை, தடங்கல்களுமே கிடையாது, ஈஸியா போவீங்க. யார் என்ன சொன்னாலும் வீட்டுல
மனைவி ஏதோ சொல்றாங்க, கணவன் ஏதோ சொல்றாங்க, அம்மா அப்பா ஏதோ சொல்றாங்க, எதையுமே காதுல போட்டுக்க மாட்டீங்க. நீங்க போவீங்க, போய் ரிசைனேஷன் லெட்டர் எழுதி கொடுப்பீங்க. எனக்கு வேலை வாங்கிக்கிறதுக்கு எனக்கு தெரியும், என்னுடைய திறமை இருக்கு, என்னுடைய நாலேஜ் இருக்கு, இப்படின்ற மாதிரியான உங்களுடைய திறமையை நோக்கி நீங்க நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜென்ம குரு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நகர போறார். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வேலை மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உறுதியாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்டுக்குள்ள உங்களுக்கு அடுத்த வேலை மாற்றம்ன்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ நம்ம இந்த டயத்துல என்ன செய்யணும்? இப்ப அசால்ட்டா நம்ம வேலையை விடுறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த வேலை பிடிக்கல, நம்மளால செய்ய முடியல அப்படின்ற போது இந்த கையில வேற வேலையை தேடுங்க. தேடிட்டு அதுக்கப்புறமா இந்த வேலையை விடுறது உங்களுக்கு கண்டிப்பான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல அனுபவத்தை பெற்று தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது. இந்த குரு பயிற்சி காலகட்டம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய கலத்திராதிபதி அடுத்து கர்மாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார். அதனால ஏற்கனவே குடும்பத்துல, அதாவது மனைவி கணவன் சம்பந்தமான பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் கண்டிப்பாக விவாகரத்துகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கண்டிப்பா நான் பிரிஞ்சிடணும், இந்த இம்சையில இருந்து நம்ம வெளியில வந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தெளிவான எண்ணத்தை பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து அந்த கர்மாதிபதி தொழில் செய்யணும்ன்ற ஒரு ஆசைகள் அதிகமாக இருக்கும். அதனால சில நஷ்டங்களை அடைவீங்க. அதன் மூலமாக சில பாடங்களை கற்றுக்கொண்டு தொழிலை எப்படி செய்யணும், நேர்த்தியாக எப்படி செய்யணும், எப்படி திறமைகளை கையாளணும், இப்படின்ற மாதிரியாக எல்லாம் அந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு திறமைகளை கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அப்போ நாங்க ஏற்கனவே விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டோம், கண்டிப்பா எங்களுக்கு விவாகரத்து வந்துருமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு உறுதியான விவாகரத்து இருக்கு இந்த காலகட்டம். அப்படி உங்களுக்கு விவாகரத்துல இஷ்டம் இல்லை அப்படின்றவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா சுய ஜாதகம்னு சொல்லும் போது இப்போ கோச்சார நிலவரப்படி குரு பகவான் உங்களை பிரிக்கிறதுக்கு தான் ரொம்ப பிரயத்தனம் பண்ணுவாரே ஒழிய சேர்க்கறதுக்கு பிரயத்தனமே பண்ண மாட்டார். அதனால உங்களுடைய தசா புத்தி ஒரு நல்ல தசா புத்தியா இருக்கு, இங்க கணவன் மனைவி பிரிவு இந்த ஜாதகத்துல கிடையாது அப்படின்ற பட்சத்துல அந்த பிரிவாகப்பட்டது ஒரு வருட காலகட்டத்திற்கு எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்ல இந்த காலகட்டம் என்ன பண்ணணும், பிரிவை தேடி செல்பவர்கள் ஒரு இடத்துல வேற வேலைக்கு சேர்றது, உங்க குடும்பத்தை விட்டு வேற இடத்துல வேலை செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் நீங்களாகவே ஒரு பரிகாரம் மாதிரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி பெருமளவு பிரிவை தராது. ஏன்னா குழந்தைகள் இருப்பாங்க சில பேருக்கு, அந்த குழந்தைகள் யாரை நம்பி இருக்கிறது அப்படின்றது அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த குழந்தைகளை மையமாக வைத்து நீங்க உங்களுடைய பிரிவை கொஞ்சம் இந்த ஓராண்டு காலகட்டத்திற்கு தள்ளி வச்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டம் தொழில் முறை ரீதியாக பார்த்தோம்னா தொழில் செய்யறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த தொழில் செய்யறவங்கல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹோட்டல் தொழில், அதாவது உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதிகமான பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல ஆன்லைன் மூலமாக யாரெல்லாம் பிசினஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல வளர்ச்சி இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. அதாவது ஒரு ஆப் டெவலப் பண்ணி, ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி நீங்க இருந்த இடத்துலயே உங்களுடைய தொழிலை ரன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தொழில எந்த பாதிப்பும் கிடையாது. நேரடியாக கஸ்டமரை சந்திக்கிறீங்க, நேரடியாக பொதுமக்களை சந்திக்கிறீங்க, நேரடியாக ஒரு கடை வச்சு உங்களுடைய பொருட்களை விற்பனை பண்றீங்க, இல்ல நேரடியாக உங்களுடைய கிளையன்ஸை போய் நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் அந்த தொழில்ல கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். நல்ல ஒரு 5 வருஷமா வாங்கிட்டு இருந்த சப்ளையர் திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் உங்களுடைய பொருட்களை வாங்க மாட்டேன்னு ரகலை பண்ணுவார். உங்களுடைய பொருட்கள்ல குவாலிட்டி இல்லை, அதே இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், அதே தரமானது தான் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனா அவருக்கு இந்த வருடம் மாத்திரம் ஏதோ உங்களுடைய பொருள் பிடிக்காம போயிடும். அந்த அளவிற்கு அந்த வாடிக்கையாளர்களிடம் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. வேலை அலுவலகத்துல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வெளிநாட்டு வேலையா இருந்தா தாராளமா ட்ரை பண்ணுங்க.
இங்க ஏதாவது வேலை மாற்றம் செய்யணும்னா ஒரு இடத்துல வேலையை வச்சுட்டு இன்னொரு இடத்துல வேலையை விடுறது நல்லது. ஏற்கனவே நான் வேலையை விட்டுட்டேன், எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்றவங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட் மாசத்துல உறுதியான வேலை வாய்ப்புன்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இங்க குரு பயிற்சி காலகட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மிதுன ராசியில இருந்து கொண்டு இவருடைய குருவனுடைய பார்வை எங்கெங்கெல்லாம் விழுது அப்படின்னு பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல விழுது. பூர்வ புண்ணியம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு தடைகளை நீக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவர் ஜென்ம குருவாக இருந்து, நான் தான் சொன்னேன் இல்லையா முதல்லயே, ஒரு கசப்பான மருந்தை கொடுத்து உங்களுக்கு உண்டான நிவர்த்தியை கொடுக்க போறாரு இந்த குரு பகவான். அதனால அந்த கசப்பை கொஞ்சம் அனுபவிச்சுக்கோங்க. அனுபவிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான நிவர்த்தி ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அததான் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த குரு பகவானுடைய பார்வை படும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். குழந்தை பாக்கியமே இல்லை, குழந்தைனுடைய வளர்ச்சியில எந்த விதமான சந்தோஷமுமே இல்லை. இப்ப திருமணம் செஞ்சிருப்பீங்க, அந்த திருமணத்துல போராடிதான் நீங்க அந்த திருமண வாழ்க்கையவே அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தி கொடுத்துருப்பீங்க. அப்படி போன அந்த திருமணமும் கூட 6 மாசத்திலேயே பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்படி எல்லாம் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில அதிகப்படியான ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. குழந்தை திருமணம் ஆகி 1 வருடம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கு உறுதியான குழந்தை பாக்கிய அமைப்புகள் இந்த வருடம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. சில பேருக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி குழந்தை பாக்கியத்துல தடைகள் இருக்கு, ரொம்ப வருடமா எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, ஒரு 5 வருடம் 6 வருடம் ஆச்சு அப்படின்றவங்களுக்கு குழந்தை தத்தெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த வருடம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. 7ஆம் இடத்தை பார்க்கிறார், களத்திரத்தை பார்க்கறதுனால திருமண அமைப்புகள் உங்களுக்கு உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரம். ஆனா அந்த திருமணத்துல அதிகப்படியான ஆசைகளை வச்சிருக்கிறீங்க. நமக்கு இப்படி அமைஞ்சிடணும், இப்படி இருந்துடணும், இந்த மாதிரியான ஒரு களத்திரம் வரணும், இந்த மாதிரியான ஒரு மனைவி வரணும், நல்ல ஒரு சொத்து சுகமுள்ள ஒரு மனைவி வரணும், நம்மளை வச்சு சீராட்டணும் பாராட்டணும் எப்படின்ற மாதிரியான கனவுலாம் அதிகமா இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. ஏன்னா அவர்கள் வெறும் அந்த பாசத்தை மட்டுமே ஏங்குபவர்கள், அந்த பாசத்திற்காக மட்டுமே ஏங்குபவர்கள், வேற எந்த விதமான ஒரு இதுக்கும் அவங்க ஆசையே பட மாட்டாங்க. அதனால தனக்கு வரக்கூடிய அந்த களத்திரம் இந்த மாதிரியான ஒரு குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக எதிர்பார்ப்பீங்க. கண்டிப்பா அது எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாக அமைய போது. சில பேருக்கு தசாபுத்தி மூலமாக சில தேவையில்லாத தொந்தரவுகளும் வரும். ஏன்னா அந்த ஜென்ம குருவாக இருக்கும் போது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான சில தடைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது தசாபுத்தியின் மூலமாக தான் சொல்லியிருக்கிறேன். தசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்கோ அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து 9ஆம் வீட்டையே பார்க்கிறார், அந்த பாக்யாதிபதியை பார்க்கும்போது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமாக, அடுத்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துல ஒரு ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் நடக்கும். ஆனா அந்த ப்ரமோஷனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடம் தேவையில்லையோ அந்த இடத்துல கொண்டு போடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அதுல வருமான உயர்வும் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியாக 2 இடத்துலயும் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நன்மையும் கொடுக்குறாரு, ப்ரமோஷனும் கொடுக்குறாரு, அதே சமயம் நம்மளுக்கு தேவையில்லாத இடத்தையும் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது என்ன அர்த்தம், நீங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பேர்ல தான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த மிதுன ராசியில பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிருகஷீரிடம், அடுத்து திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கிறீங்க. இந்த மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு சொத்துக்கள் வாங்குறதுனால சில ஏமாற்றங்கள் இந்த காலகட்டம் இருக்கு. கடன் வாங்கும் போது பார்த்து வாங்குங்க. ரொம்ப அதிகமான ஒரு கடன்களை வாங்கினீங்கன்னா எப்போ அந்த கடனை வாங்குறீங்களோ வேலையை விட்டுருவீங்க. அதனால ரொம்ப கவனமா இருங்க. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் உங்களுக்கு திருமண அமைப்புகள்ல சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த திருமண அமைப்புகள்ல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தீங்க
அப்படின்னா அதுல சில தொந்தரவுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டம். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் தொழில்ல ஒரு வளர்ச்சிகள் இருந்தாலும் அந்த தொழில்ல வேற விதமான ஒரு சிக்கலில் மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரம். பார்ட்னர்ஷிப்பே பண்றீங்கன்னா பார்ட்னர்ஸை நம்பி நீங்க சில விஷயத்த அவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருவீங்க. அவங்க உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது எல்லாமே எப்போ தெரிய வரும்? உங்களுக்கு ஒரு வருடம் கழிச்சுதான் தெரியும். அதனால நம்ம ஐயோ நம்ம பார்ட்னர்ஸ் கிட்ட ஏமாந்துட்டோமே அப்படின்னு நீங்க அந்த நேரத்துல ஒரு தலையை பிடிச்சிட்டு நிக்கிறதுக்கு இப்பவுமே கொஞ்சம் விழிப்போட அந்த தொழில இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.